நாகராஜ் சார், இங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. 2019 அளப்பரிய வெற்றி, 303 சீட்டோட பிஜேபி 3வது முறையாக ஹரியானையில் ஏறப்போகிறதுன்னு பலக சொன்னாலும் அவர் இதயத்துல்லா சார் அவர் சொல்லக்கூடிய விஷயம் 37% வாக்குகள், 36-37% வாக்குகள், ஒட்டுமொத்தமா பார்த்தா 66% வாக்குகள் எதிர இருக்கு. சேர வேண்டிய நேரத்தில் எல்லாம் ஒன்று சேர போறாங்க. அப்போ அதை இது பெருசு, 37 பெருசா 64 பெருசானா 63 தான் பெருசு. நிச்சயமா வந்து ஒரு மாற்றம் வரப்போகிறது இந்த புத்தாண்டில் நம்ம பார்க்கலாம். சேர வேண்டிய நேரத்தில் அனைவரும் ஒன்று சேர்வார்கள், இங்க வந்து பாஜக ஆட்சி வீழ்த்தப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்றாரு நம்பிக்கையோட. நீங்க அதை என்ன வியூகம், பாஜக இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறது 3 மாநில தேர்தல் வெற்றிக்கு பின்பாக? அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும், மாலை முரசனுடைய டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முதல் நிகழ்வாக திருச்சியில வந்து கலந்துகிட்டு மகிழ்ச்சியோடு ஒரு அழகிய தமிழகம் என்று வாழ்த்தி மாணவர்களுக்கெல்லாம் பட்டங்களை கொடுத்துவிட்டு ஒரு மன மகிழ்ச்சியோடு நான் என்னுடைய முதல் கூட்டம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தமிழகத்துல பாரத பிரதமருடைய அந்த உறவுன்னு சொல்றதை விட தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது அவர் காட்டுகின்ற அன்பு பாசம், எங்கு சென்றாலும் தமிழ் மொழி குறித்து பேசுகின்ற அந்த பேச்செல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை தமிழர்களோடு நம்முடைய பாரத பிரதமருக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அடுத்த கட்டமாக கட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2 எம்பிக்களோடு துவங்கிய கட்சி ஆரம்பத்துல. இன்று ஏறக்குறைய 330 சீட்டுக்கு மேல இன்னைக்கு பாஜக ஆட்சியில் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு 63 ஆண்டுகள் காங்கிரஸ் செய்ய தவறியதை செய்து முடித்திருக்கிறது. சொல்ல போனால் பட்டியல் போட்ட எனக்கு நேரம் பத்தாது, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவில் கொடுத்திருக்கிறது. அது நீங்கள் ஆர்டிகல் 370 ஆகட்டும், அல்லது இன்னைக்கு சமீபத்தில் நேற்று 2 நாள் முன்பாக அஸ்ஸாம்ல 40 ஆண்டு கால பிரச்சனை உல்ஃபா இன்னைக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு அவர்கள் எல்லாம் சரணடைந்திருக்கின்றார்கள். நாங்கள் வந்து இனி ஜனநாயகத்தோடு உற்று நிற்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்திய ராணுவத்துக்கு கிடைத்த மரியாதையாகட்டும், வெளிநாடுகள்ல ஏறக்குறைய 14 நாடுகள் நம்முடைய பாரத பிரதமருக்கு விருதுகளை அளித்து பாராட்டி இருக்கிறது. நம்ம நாடு மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, இலங்கையும் நன்றாக இருக்க வேண்டும், பாகிஸ்தான் நன்றாக இருக்க வேண்டும், அதே போல ஆப்கானிஸ்தான் நன்றாக இருக்க, எல்லா நாடுகளுக்கும் சென்று அங்கு கல்வி நிலையங்களை துவக்குவது, நூலகங்களை என்று பல்வேறு காரியங்கள். நீங்க எந்த பிரதமரும் உலகத்தில் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிற பாரத பிரதமர்கள் இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி கருத்து கணிப்பில் வந்தது 5 மாநில தேர்தல்ல அண்ணன் அவர்கள் கூட இதயத்துல்லா கூட கலந்து கொண்டு சொன்னார்கள், நாங்கள் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் பேசுன மாதிரியே அப்ப பேசினாங்க. ஆனா என்ன நடந்தது? கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கப்பட்டு ராஜஸ்தான்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மத்திய பிரதேசம் தான் அவங்க ஜெயிக்க உறுதியா நம்பிட்டு இருந்தாங்க, அங்கேயும் பாஜக வெற்றி பெற்றது. இல்ல சத்தீஸ்கர் எங்களுக்கு தான் சத்தீஸ்கர்னு சொன்னாங்க, அங்கேயும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. இங்க பிரதமர் வந்து மிசோரம்கே போகல, ஏன் போகவில்லை எல்லாம் கேஷன் கேட்டாங்க. அங்கேயும் யார் எந்த முதல்வர் அழைக்கவில்லையோ அவர் தோல்வி அடைந்தார், இன்னொரு முதல்வர் வெற்றி பெற்றார். அங்கேயும் 2 இடத்துல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வழக்கம் போல வெற்றி பெற்றிருக்கிறது. அங்க அந்த 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 காம்பினேஷன் வேற, அதனால அதுக்குள்ள போக விரும்பல, பல்வேறு பிரச்சனைகள். ஆனாலும் அதனால ஒரு மிகப்பெரிய கட்சி எப்படி இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது தெரியும். 1.5% ஓட்டு உள்ள இடத்துல எல்லாம் திரிபுரா பல இடங்கள சொல்ல முடியும், அங்கே எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துக் கொண்டு இன்னைக்கு 12 மாநிலங்கள்ல நாங்க ஆட்சியை வலிமையாக நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் மெல்ல மெல்ல தங்களுடைய ஆளுகின்ற இடத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறது. இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் ஆட்சியை பிடிச்சாங்க. அது ஒன்னும் நிரந்தர வெற்றி அல்ல, தற்காலிகமாக தங்களால் முடிந்த அளவுக்கு அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் என்று வாக்குறுதி எல்லாம் அள்ளி வீசி நாங்க அதை போடுறோம். ஒரு மாணவனுக்கு 2 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர், பெண்களுக்கு 40,000 ரூபாய், என்னென்னமோ எந்த கவர்மெண்டாலும் நடத்த முடியாது, அப்படி எல்லாம் சொல்லி கிள்ளி பல்வேறு பொய்களை சொல்லி ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. எனக்கு அது நிரந்தரமாக இருக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது, என்னைக்கு எதாகணும்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை பிடித்தால் போதும் அப்படி நிலைமையில காங்கிரஸ் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடைவீனம் போறாரு இப்ப நீதி கேட்டு போனவர் போன எலெக்ஷனுக்கு எடுத்த ஆயுதம் என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பை கையில் எடுத்தாரு.
கடுமையான எதிர்த்தவர்கள். நேரு எதிர்த்தாரு, ராஜீவ் காந்தி எதிர்த்தாரு. திடீர்னு ராகுல் காந்தி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, இப்ப திடீர்னு மீண்டும் நடைபயணத்துக்கு போறதுக்கு மறுபடியும் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றாரு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் போறாங்க, திமுகவினுடைய தோலை உரித்து காமிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய். ராகுல் காந்தி நடைபயணம் போறாரு, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் யார், கார்கே அவர்கள், அவர் நடைபயணம் போகணும். ராகுல் காந்திக்கும் என்ன சம்பந்தம்? ஆக இது தெளிவா தெரியுது, இவங்க தலைவரை ஒருத்தர் போக்கஸ் பண்ணி வச்சுக்குவாங்க, பேருக்கு வச்சுக்குவாங்க. ஒரு குடும்ப ஆட்சியாக காங்கிரஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப ராகுல் காந்தி நடைபயணம் போறாரு. நீங்க சொல்லக்கூடிய வாதங்களை தாண்டி இந்த வந்து அரசியல் வாதங்களை தாண்டி ஒரு கேள்வியா வைக்கிற, நீங்க போன 2019 இதுக்கும் சின்ன மாற்றமா பார்க்கும்போது பீகார் அங்க நிதிஷ்குமார் தனியா இருக்காரு. நம்ம சிவசேனா பார்த்தோம், கிட்டத்தட்ட வந்து மகாராஷ்டிரால ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. போன முறை வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 18 சீட்டுக்கு மேல பாஜக ஜெயிச்சிச்சு. சோ இப்படி பல இடங்கள்ல பஞ்சாப்ல அகாலிதளம் கூட்டணி இருந்துச்சு. சோ இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்காதா இந்த தேர்தலை நோக்கி நகரும் போது? ஏன்னா ஒரு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு. அப்கோர்ஸ் அவங்க 3 கூட்டம் முடிச்சுட்டாங்க. பல கட்சிகள் அங்கு ஆளுகின்ற பல முதல்வர்கள் அதுல இருக்காங்க, தமிழகம் உட்பட. இதெல்லாம் ஒரு சிக்கலை ஏற்படுத்தாத? இதை எப்படி பாக்குது பாஜக? வியூகம் எப்படி இருக்கும் 2024? சார், அதாவது நீங்க ஒண்ணு பார்க்கணும், கூட்டணி யாருக்கு தேவை? எந்த கட்சிக்கு மக்களோடு தொடர்பு இல்லையோ, மக்களோடு நல்ல உறவு இல்லையோ அவங்களுக்கு கூட்டணி தேவை. அந்த சாதியை கூட சேர்த்து, அந்த மதத்தை கூட சேர்த்து கூட்டணி அமைத்திருக்கிறது. நான் சொல்றேன், மக்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. நீங்க எம்பில ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட். மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம், மக்கள் கொடுத்த வாக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம், கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்க தேடி தேடி அலைவர்கள் அல்ல. யார் வந்தாலும் வாங்க என்று வரவேற்போம். அவங்க விருப்பப்பட்டு விருப்பம் இல்லாம போனாங்கன்னா நாங்க ஒன்னும் பெருசா அதை அலட்டிக்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் கூட்டணி வைப்பதெல்லாம் மக்களோடு தான். ஆனா காங்கிரஸ் அப்படியா? ஜாதி வாரியே பிரிச்சு விடு, மதத்தை பிரிச்சு விடு, அவனை பிடிச்சு, இது அவங்க கால்குலேஷன் அப்படித்தான். பிரிச்சு விட்டு ஆட்சியை பிடிக்கிறது, அப்புறம் பிரிச்சு விட்டு சண்டையை மூட்டி விடுறது. அதனாலதான் சொல்றேன், காங்கிரஸ் உடைய இந்த நோக்கமானது என்ன நோக்கம்? இப்ப நாங்க தொலைநோக்கு திட்டத்தோட பேசுறோம், பல்வேறு திட்டங்களை முன்வைக்கிறோம், பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கிறோம். ஒன்றை பற்றி காங்கிரஸ் பேசுகிறதா? காங்கிரஸ் உடைய கொள்கை என்ன, நோக்கம் என்ன? அவங்க கட்சி எல்லாம் ஒரே நோக்கம் என்னன்னா, மோடிக்கு எதிர்ப்பு, பாரத பிரதமரை வீழ்த்த வேண்டும். இவ்வளவு நல்ல திட்டங்களை செய்யற பிரதமரை வீழ்த்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நீங்க எல்லாம் ஒரே இடத்துல அணைஞ்சிருக்கிறீங்க. எதிரில ஊழல்ல ஒண்ணா அணைஞ்சிருக்கிறீங்க, குடும்ப ஆட்சியில ஒண்ணா அணைஞ்சிருக்கிறீங்க, மதவாட்டத்தை தூண்டுறதுல ஒண்ணா அணைஞ்சிருக்கிறீங்க, ஜாதியை பிரிக்கிறதுல ஒண்ணா அணைஞ்சிருக்கிறீங்க, கூட்டுக்கொள்ளையில ஒண்ணா அணைஞ்சிருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுடைய கொள்கை என்பது மக்களுக்கு ஏற்ற கொள்கை அல்ல, மக்கள் விரும்ப மாட்டார்கள். கேள்வி வச்சுட்டு நான் அடுத்த பங்கேற்பாளர்கிட்ட போலாம். அதாவது சொல்லி முடிச்சிடணும் கேட்டுறேன். அதே மாதிரி இவங்க சொல்றாங்க, 2018 இந்த 5 மாநில தேர்தல்கள்ல தோல்வி அடைந்த, சட்டசபையில தோல்வி அடைந்த பாஜக அடுத்து வந்த 2019 தேர்தலில் பெருவாரியான வெற்றியை பெற்றது. இப்பொழுது நாங்க வெற்றி பெற்றிருக்கிற சட்டசபைகள்லயும் அப்ப எங்களுடைய வெற்றி எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்க. அதனால இவங்க நினைக்கிற மாதிரி 10 ஆண்டு கடந்தது, 10 ஆண்டு 63 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் செய்தது என்ன? அதை 10 ஆண்டுகள் எங்க பாரத பிரதமர் செய்து முடித்திருக்கிறார். அதனால மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று நான் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். தென்னிந்தியாவை பொறுத்தவரை 110க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. ஆனா இங்க நம்ம பாத்தீங்கன்னா இருந்த கர்நாடகா இன்னைக்கு ஆட்சியில இல்ல, தெலுங்கானால எப்படி வந்துச்சு எலெக்ஷன் சர்வேல, ஆனா ரிசல்ட் எப்படி நம்ம பார்த்தோம் பர்சன்டேஜ்ன்றதையும் தமிழ்நாட்டுல எப்படின்னு தெரியும், பாண்டிச்சேரியில ஒரே ஒரு எம்பி தான் நமக்கு தெரியும். சோ பாஜகவிற்கு தென்னிந்தியா ஒரு சவாலா இருக்கா? வட இந்தியா அப்படின்றத அந்த சைடா சுருக்கிட்டாங்களா? என்ன கேக்குறீங்களா? உங்களதான் சார். அதாவதுங்க, இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க காங்கிரஸும் சரி திமுகவும் சரி. குஜராத்ல என்ன பண்ணாங்க, கடந்த தேர்தலுக்கு முன்றைய தேர்தல்ல பிசிஏ ஓபிசிஏ எஸ்சிக்களை பிரிச்சு விட்டாங்க. அப்புறம் இலவசங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அங்க இருக்கிற மக்கள் ஏத்துக்கல, ஏன்னா அவர்கள் ரொம்ப விவரமான மக்கள், புரிந்து கொண்டார்கள் பல்வேறு காங்கிரஸ் உடைய, ஏன்னா தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி அங்க இருந்தது, காங்கிரஸ் உடைய நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இங்க குறிப்பா நீங்க கர்நாடகம் எடுத்தீங்கன்னா, கர்நாடகத்துல சில குறைபாடுகள் பிஜேபி இருந்தது. அதே சமயம் கொடுத்த வாக்குறுதி
திமுக அங்கிருந்து காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதி, இங்கே இருந்து திமுக தலைவர் அங்கே சென்று செய்த பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள், இப்படி பல விஷயங்கள் இந்த திராவிட மாடலை அவங்க அடாப்ட் பண்ண வச்சாங்க கர்நாடகாவில். அதையே தான் தெலுங்கானாவிலையும். நான் தெலுங்கானாவில் அவங்க கொடுத்தத பட்டியல் போட்டேன்னு வச்சுங்களேன், காங்கிரஸ் கொடுத்தத நீங்க எப்படி ஆட்சி நடத்த முடியும் என்கின்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்திடும். அந்த அளவுக்கு ஒரு அளவில்லாத, அதாவது நீங்க கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு, யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் இந்த சவாலை சந்திக்கும் நம்பலாம். நம்ம இந்த சவாலை, தென்னிந்திய சவாலை எப்படி சந்திக்கும்ன்றத பத்தி விரிவா பேசலாம். இது நான் சொல்றேன், அதான் சொன்னேன், அந்த வெற்றி என்பது அவர்கள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பெற்ற வெற்றி. இவர்களால் நிறைவேற்ற முடியாது, இதற்கு காலம் வரும். என்னன்னு சொல்றேன், இங்க இருக்கிற அந்த ரீஜனல் பார்ட்டிஸ், உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி போன்றவர்கள், டிஎஸ்ஆர் போன்றவர்கள் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் இது மாதிரியான ஒரு பொய் வாக்குறுதியை தர்றதுனாலதான் வெற்றி பெற்றாங்க ஒழிய, பாஜக நியாயமாக அவர்கள் போட்டி போட்டிருந்தாங்கன்னா காங்கிரஸால் அங்கே வெற்றி பெற்று முடியாது. வேண்டியதில்லை, அனைத்து கேள்விகளையுமே இதேதுல்லா அவர்கள் கேட்டுட்டாரு. அதற்கான பதில் ஸ்ட்ரைட்டா நீங்களே சொல்லலாம். எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் எங்களுடைய பட்டியல படிச்சிடறேன் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத. அதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். கேக்குறாங்க, 2 பேரும் கேக்குறாங்க, திமுகவும் நேரம் இல்ல. திட்டத்துல சுருக்கமா சொல்லிடுறேன். அனைவருக்கும் வீடு திட்டத்துல 7,89,000 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கோம். இது பொய்யான நான் கேக்குறேன், நான் கேட்டு நான் சொல்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க. நேரம் இல்ல, அப்ப யாரும் பேச முடியாது. ஒரே நிமிஷம் பொய்யான 1 லட்சம் நீங்க உங்க மதிவானன் சார், நம்ம நேரம் நான் வரேன், கண்டிப்பா அடுத்து உங்ககிட்ட தான் வரேன். அடுத்து உங்ககிட்ட முடிச்சிட்டோம். மக்களுக்கு கொடுத்தது நான் ஒண்ணு கேக்குறேன். திமுக நண்பர் பேசினாரு, நீங்க 525 வாக்குறுதிகளை கொடுத்தீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில. நான் கேட்கிறேன், ஒரே கையெழுத்துல நீட்ட வேலையை சொன்னீங்களே, என்ன ஆச்சு? உங்களுடைய ஒரே கையெழுத்து என்ன ஆச்சு? ஏன் 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க? நகைக்கடன் தள்ளுபடி சொன்னீங்க, எங்க செஞ்சீங்க? சொன்னீங்க, எங்க செஞ்சீங்க? நாகராஜ் சுருக்கமா பேருக்கு இல்ல அவர் திமுக குறைக்கிறீங்க, என்ன ஆச்சு? கேட்கிற கேள்வி எல்லாம் நீங்க கொடுக்கிற வாக்குறுதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒழிய மக்களுக்காக அல்ல. ஆனா மக்களுக்காக தேடி தேடி செய்து கொண்டிருக்கின்ற அரசு பாஜக. நன்றி சார், நன்றி.